पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 677வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது தூரகாமி. சென்ற திருநாமம் அண்மையில் இருப்பவன் என்ற பொருளிலே வருகிறது, சமீபகா என்று. இந்த திருநாமம் அதற்கு நேர்மாறாக தூரகாமி, தொலை தூரத்தில் இருப்பவன். என்னங்க இது குழப்பறீங்க? ஒரு 676வது திருநாமத்தில் அண்மையில் இருப்பான்னு சொல்கிறீங்க, 677 தூரத்தில் இருப்பாங்கிறீங்க. எங்கே தான் இருப்பான்னு சொல்லுங்களேன். அப்பா அப்படி அல்ல. சிலருக்கு எப்பொழுதும் அண்மையில் இருப்பான், சிலருக்கு எப்பொழுதுமே தொலைவில் தான் இருப்பான். இது உங்களுக்கு புரியும்படியாக ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்து கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு தலைவர், பெரிய அரசியல் தலைவர். அவருக்கு கோடையிடி குமரன்னு பேர். அப்படி ஒரு பேச்சு பேசினா கோடை காலத்து இடி மாதிரி இடிப்பார். அவங்க அம்மா நிறைய அவருக்கு சின்ன வயசில் கோரோஜனெல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல குரல் வளம், இறைந்து கத்துவார். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார். ஒரு சோடா குடிச்சா போதும். அப்படிப்பட்ட பேச்சு தொண்டையும் இருந்தது, வல்லமை இருந்தது. அடுக்கு தொடரில் பேசுவார், மக்களை கவர்வார். ஆனால் அவர் தீர்மானமாக ஒரு கொள்கை வைத்திருந்தார், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை நம்புவன் படுமுட்டாள் அப்படின்னு மேடையில் அடுக்கி அடுக்கி பேசுவார். அவர் பேசுகிற பேச்சை கேட்பதற்கு பெரும் கூட்டம் திரளும், நிறைய பணமும் உண்டு. ஆமாம், அந்த மாதிரி பேசுகிற ஒரு பெரிய பேச்சாளர் என்னோட ரயிலில் வந்தார். அவர் பெரிய கட்சி தலைவர், நான் ஒரு புதிய ஆள். 2 பேரும் ஒரே வண்டியில் வந்துட்டோம், முதல் வகுப்பில். அவர் என்னை பார்க்குறார். எனக்கு அவரை தெரியும், ஏன்னா பேப்பர்லாம் அவர் படத்தை பார்த்துருக்கேன், நியூஸ் பேப்பரில். ஒரு பெரிய கட்சி பிரமுகர், கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறவர். அவரை ஏற்றி விடுறதுக்கு 10 பேர் வந்தாங்க. அவருக்கும் மாலை, பூ மாலை, அப்புறம் பொன்னாடை இதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் படித்து வச்சுட்டு அவருடைய தொண்டர்கள் கை கூப்பினார்கள். நம்ம ஏற்றி விடவும் 4 பேர் வந்தாங்க. நம்ம ஏற்றி விட 4 பேரும் சுவாமி நமஸ்காரம். அவங்களும் சில பூமாலைகள், சில பொன்னாடைகள் எல்லாம் வச்சுட்டு போனாங்க. அந்த ஃபஸ்ட் கிளாஸில் அவருடைய பூமாலை பொன்னாடை எங்கே இருக்குது இந்த பக்கம், என்னுடைய பூமாலை பொன்னாடை இந்த பக்கம் இருக்குது. 2 பேரும் ஒருத்தரை பார்க்குறோம். எனக்கு அவரை தெரியும், ஐயா வணக்கம். நான் முதல்ல பேசுவேன்.
தெரியும் உங்களை எனக்கு, நாங்கள் பேப்பரில் உங்கள் படத்தை நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு. அவர் என்ன பார்த்தார், உங்களை பற்றி எனக்கு பரிச்சயம் இல்லை, இருந்தாலும் படித்தவங்க மாதிரி தெரியறதுன்னார். கொஞ்ச நாள் பேசினோம். அப்போ சொன்னார் அவர், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கு வச்சிருக்கிற பட்டு, சால்வை, மாலை எல்லாம் பார்த்து, இதெல்லாம் எம்பெருமானுடைய பெருமையை ஏற்றத்தை சொல்லியதற்காக மக்கள் எனக்கு கொடுத்த பரிசு. அப்படியா நான் இடின்னு சிரித்தார். என்னென்ன இதெல்லாம் என்ன நீங்கள் கேட்கலையே என்னார். எனக்கு தெரியுமே, இதெல்லாம் நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்வதை கேட்டு மகிழ்ந்து உங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு கொடுத்த பரிசு. பார்த்தீங்களா, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு பாருங்கள் உங்களோட நிறைய மாலை இருக்குது, உங்களை விட எனக்கு நிறைய பொன்னாடைகள் இருக்குன்னார். உண்மைதான் ஐயா. ஆனால் ஒன்றும், நீங்களும் கடவுளை நம்பி தான் பிழைக்கிறீங்க, நானும் கடவுளை நம்பி தான் பிழைக்கிறேன். நான் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறேன், நீங்கள் இல்லைங்கிறீங்க. மொத்தத்தில் கடவுள் தான் நமக்கு படி கிடக்கிறார். அது உண்மைதான். என்ன அவர் சொன்னார், நல்ல வேளை நீங்கள் எங்கள் மீட்டிங்லாம் வராதிங்க, இப்படியே இருந்துருங்க, நல்லதுன்னு. எப்படியும் வேடிக்கையாக பொழுது போச்சு. அந்த மாதிரியான பேச்சாளர். அதனால் அவர் மேடையில் முழங்குவார் கடவுள் இல்லைன்னு. அவருடைய தாயார் அந்த காலத்து மனுஷி, ஏன்டா இப்படி சொல்கிற, கடவுளை இல்லைன்னு சொல்லி படிக்கிறியடாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை என்ன சொல்லணும், வளர்ந்த பிள்ளை. ஆனால் தாய்க்கு மட்டும் ரொம்ப பாசம் வச்சுருந்தார். அம்மா அம்மா என்று உசுர விடுவார். அதனால் அம்மா ஆசைப்பட்டதெல்லாம் செய்வார். அம்மா சொன்னாங்க, எனக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போயேண்டா அப்படின்னு. அவர் சொன்னார், அதெல்லாம் தப்புமா, பாரு தலைவர் நமக்கு தான் கோயிலுக்கு போகாதேங்கிற, சொந்த தாய் கோயிலுக்கு அழிச்சிட்டே போகிறார் பாருங்கன்னுவா. நீ வேணா நம்ம வேலைக்காரரை எடுத்துக்கொண்டு போயிட்டு வா, யாரான கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லு, அவங்க இஷ்டம் அவங்க போகிறாங்க, நான் அவங்கள தடுக்க முடியாது. நீ கூட இருக்கு கடவுளை வழிபடணும். அப்படி கோயிலுக்கு போகணும். அந்த மாதிரி ஆசையை நிறைவேற்றிடா என் ஆசை மகனேன்னு தாய் சொன்னாங்க. இவர் பார்த்தார், நான் கோயிலுக்கு போனால் தானே வம்பு, நான் உங்க கூட இருக்கணும், சாமி கும்பிடுச்சு அவ்வளோ தானே, நம்ம வீட்டுக்கே சாமியை வர வழி சொல்கிறேன். அப்படியான்னு நாங்கள் தாய், நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறாரு, வர வைக்கிற கவலைப்படாது. கூப்பிடியா அந்த கோயில் அரங்காவலர் எல்லாரும் வந்தார். அவர் நம்மளே இது கூப்பிடுற, இந்த சாமி கடவுள் இல்லாதவராச்சேன்னு வந்தார். அவர்கிட்ட சொன்னார் இவர், வாரியா எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க, சாமி நம்ம வீட்டுக்கு வரணும், அதுக்கு என்ன வழி சொல்லு. அப்படிலாம் சாமி டபான்னு ஒரு வீட்டுக்கு போயிட முடியாது, நான் கேட்குறக்குள்ள ஆசைப்படு, எங்கள் அம்மா ஆசைப்படுறேன்னு எங்கள் அம்மாவுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். உடனே வந்த அவர் பார்த்தார், அரங்காவலர் யோசித்து பார்த்தார். சாமி 7ஆம் திருநாள் குதிரை வாகனம், அந்த குதிரை வாகனத்தில் சுவாமி எல்லா தெருவும் போகும். அந்த வீட்டு மண்டபப்படிக்காரங்க, நீங்கள் ஒரு மண்டபப்படி எடுத்துங்க, உங்கள் தெருவுக்கு வந்துடும். ஏன்னா அந்த தெருக்கோடி வரைக்கும் போகிறாரு, கொஞ்சம் தான் தூரம், நீங்கள் ஒரு மண்டபப்படி எடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்துடும் உங்கள் வீட்டிலேயே. அப்படி வழியே சொல்லு, சரி ஓகே, எங்கள் தாய்க்காக செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அம்மாட்ட சொன்னார், பத்தியம்மா கடவுளே நம்ம வீட்டுக்கு வராது, நீ போய் கடவுளை தேடின்னு ஓடுறியே அப்படின்னார். நல்லதுரா குழந்தைன்ற தாயார். நெருங்கி எடுத்த நாள், எல்லா பணமும் கட்டியாச்சு, கோயிலுக்கு அவன் கேட்டது கூட பணம் கட்டியாச்சு, பொருளக்கொம்பு கொடுக்கறது ஒரு சாமி பிடிச்சி வச்சாச்சு, மேலக்காரன் எல்லா வித வாத்தியங்களும் முழங்குறவங்க இருக்காங்க. இவர் அம்மாவுக்கு ஆசையை நிறைவேற்றுறவங்களும் ஆனந்தத்தில் இருமாப்பில் இருக்கார் தலைவர். அப்போது அங்கேருந்து ஓடி வந்தார் அரங்காவில், மன்னிச்சுக்கணும் ஐயான்னார். என்னையா மன்னிச்சுக்கிறது, சாமி இந்த வழியாக போக முடியாது. என்னது, அவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்க, ஆனால் பாருங்கள் இந்த தெருக்கோடியில் பார்த்தீங்களா, ஆமாம் என்ன ஆச்சு, மட்டை விழுந்துடுச்சு. மட்டை விழுந்ததுன்னா அது ஒரு ஃப்ரேஸ், ஒரு ஆள் க்ளோஸ்னு அர்த்தம். அவருடைய சடலம் அங்கே இருக்குது. சடலம் அங்கே இருந்தால் சாமி அதுலேருந்து குறைஞ்சபட்சம் 100 அடி தூரத்துக்கு வராது. உங்கள் வீட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ள 25 அடி தூரம் தான் இருக்குது. அதனால் சாமி வருவது ஆகமங்களுக்கு முரண்பட்டது. இன்று ஒரு நாள் தான் சாமி எந்த வீட்டுக்கு வேணாலும் போவார். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர இல்லாதபடி சடலம் உண்டு. அந்த சடலத்தை அவங்க அப்புறப்படுத்தணும். அவங்க சொல்கிறாங்க பிள்ளை வரணும், அமெரிக்கா வெளியூர்லேருந்து காத்திருக்காங்கிறாங்க. அதனால் ஐயா மன்னிச்சிருங்க, சாமி இந்த தெருவுக்கே வராது, அடுத்தது வழியாக போய். அம்மா வந்தாங்க, என்னடாச்சு குழந்தைன்னு கேட்டாங்க. என்ன சொல்ல முடியும், சாமி வராதான். ஏண்டா நான் சாமியை வரவழைக்கிறேன் பாரு சவால் விட்டையே. இல்லைம்மா நான் விட்டது உண்மைதான், ஆனால் சாமி நம்மளோட இன்னும் தூரம் போயிடுச்சிக்க வராது. ஆஹா, இந்த மாதிரியான ஆள்களுக்கு சாமி தூரம்.
திருவேங்கடமுடையான் இப்போ ஏற்பட்டவன். அதனால் திருவேங்கடமுடையானுக்கு தூரகாமி என்று பேர். யாருக்கு தூரகாமி, யாருக்கு சமீபகர் என்பது கான்டெக்ஸ்டை பொறுத்து. அதனால் நாரதர் இந்த அர்த்தத்தை இந்த பொருளிலே இந்த திருநாமத்தை பணிக்கிறார் நமது வசிஷ்ட முனிவருக்கு. பகவான் தூரத்தில் திருவரங்கம் போன்ற ஊர்களெல்லாம் அந்த அடியே அளந்து பார்ப்பாங்க. ஒரு வீட்டில் சடலம் விழுந்துடுத்தோ அப்படின்னா சுவாமி வீதி புறப்பாடு பண்ண முடியாது. அதெல்லாம் சுவாமி என்ன பண்ணுவார், அந்த வீதியை அவாய்ட் பண்ணுவார். பழைய காலத்தில் அதுக்கெல்லாம் சுவாமி புறப்பாடு நடக்கும், அந்த வீதியை அவாய்ட் பண்ணி இன்னொரு வீதி வழியாக போகிறதுக்கு அங்கங்கே சந்துகள் வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து இருக்குது ஏற்பாடு. அதனால் அந்த சந்துகள் வழியாக போய்டுவார். அப்பவும் போக முடியாது போய்ட்டுதுன்னா அந்த வீதியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவார். இதுதான் பகவானுடைய ஒரு கட்டுப்பாடு. ஆக நான் பகவானை இப்படி கொண்டு வந்துடுவேன், என் பக்கத்தில் அவன் இருப்பான் என்று உறுதி கூறின அரசியல்வாதிக்கு பகவான் பெப்பே காட்டான். உனக்கு இங்கே பெப்பே, உங்கள் அப்பனுக்கு பெப்பே பாரு, அந்த வீதிக்கே வரல. இப்படி சொல்வதனால பகவானுக்கு தூரகாமி என்று பேர். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். சதூரகாமி பவதீதி தஸ்ய த்விஷாம் யதா கிராமபதேஸ்ய வீதி வியாஜாத்விகாயாத சசார தூரே நிஜோத்சவே நம ததோஸ்ய தச்சா. அதனால் தன்னுடைய திருவிழாவிலேயே அந்த குறிப்பிட்ட வீதிக்கே வராதபடி எம்பெருமான் வேறு வழியாக போனான். அப்படி செய்யக்கூடியவன் தன்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் தன்னை துவேஷிக்கிற அகங்காரிகளுக்கு பகவான் தூரகாமி, தொலைவில் இருப்பவன் அப்படின்னு இந்த திருநாமம். அதனால் அப்படி அகங்காரம் இல்லாமல் அவன் பக்தியோடு இருந்தால் தானே நம்மை நோக்கி வருவான் என்பது இரண்டு திருநாமங்களும் இணைந்து நமக்கு சொல்லக்கூடிய மாபெரும் செய்தி. அணிகிலனவும் அகலில் அகலும் என்று ஆழ்வார் இதை சொல்வார். அன்பர்களே, இந்த திருநாமத்தைக்கு பின்னணியான தமிழ் பாசுரங்கள். தாய் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவளா, தனையன் பகுத்தறிவு பேசும் அரசியல்வாதி, பெருமாளை வீட்டுக்கே வரவழைப்பேன் கான் என்று ஆணையிட்டு இருக்கையில் குதிரை வாகன நாளில் முதியவர் தெருவில் மடிய பெருமாள் புதிய பாதையில் தூரே சென்றான், தூரகாமி என பெயர் ஆனான். எங்கே தூரகாமியை தியானம் பண்ணி கொள்ளுங்கள். நமக்கு அப்படி இல்லாமல் சமீபகனாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நினைத்து பாருங்கள். அந்த காலத்தில் இந்த புறப்பாடு ரொம்ப விசேஷமாக, அதுக்கேற்றபடியான பாசனமாகிட்டோம். அப்படி என்னுடன் கலந்து ஜெபிங்கள். தூரகாமினே நமஹா. நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.